அன்பார்ந்த ஆனந்த வாழ்வை நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம நிறைய போர்ட்ஃபோலியோவில் இந்த சேனலில் பேசிக்கிட்டு வரோம். செல்வந்தராவது எப்படி, செல்வத்தின் ரூல்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொல்வார்கள். செல்வத்தின் விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு ரூல் நம்பர் 1 போட்டுட்டோம். கொஞ்சம் பலகாலம் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப தொடர்றோம். அந்த ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது? எல்லோரும் சம்பாதிக்க முடியும், பணம் என்பது நமக்கும் சொந்தம், இது ஏதோ பணக்காரர்களுக்காகத்தான் உள்ளது என்கிற கருத்திலிருந்து வெளியேறுங்கள். பணம் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு, உரிமை உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூல். அதுக்கு வந்துடணும். நாமும் செல்வந்தராக முடியும், நமக்கும் அந்த வாய்ப்பு உண்டு, நமக்கும் அந்த உரிமை உண்டுன்னு எண்ணணும். அதுதான் நம்பர் 1. இப்பொழுது நம்பர் 2, ரூல் நம்பர் 2 பார்க்குறோம். முதல்ல செல்வம் என்றால் என்ன அது தெரியணும். வாட் இஸ் வெல்த்? செல்வம் என்றால் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த விதிகளுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பணக்காரர்கள் இருக்கார்கள். இப்போ அதானி, அம்பானி, ஒரு பப்பட், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் டாட்டா, பிர்லா, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கார்கள். அவர்கள் அனைவருக்குமே வாட் இஸ் வெல்த், செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு தெரியும் இதுதான் செல்வம் என்று. அப்போ அந்த செல்வம் என்பது என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம எல்லா ரூல்ஸையும் இதை அப்ளிகபிள் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நல்ல வசதியானவர், கிட்டத்தட்ட ஒரு கோடீஸ்வரனே சொல்லலாம், கொஞ்சம் தர்ம சிந்தனை உள்ளவர். அவர் அப்பே சொல்வார், நான் நிச்சயமாக எனக்கு செல்வம் போதும் என்கிற காலம் வரும், அதுவரை நான் உழைத்து சம்பாதித்து அந்த நிறைவை நான் அடைவேன். அவர் சொல்கிறார், நான் எப்பொழுது முழு நிறைவு செல்வத்தை அடைவதில் எப்பொழுது முழு நிறைவு அடைவேனோ அந்த காலம் எனக்கு தெரியும், அதுவரை உழைத்து சம்பாதித்து அந்த நிறைவை நான் அடைவேன்னு சொன்னார். அவருடைய இலக்கு அப்படி. அவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அவர் சொல்லுவார், ஒரு சிட்டியில் போய் சாப்பிட்றோம், ஸ்பெஷல் தோசை, வடை, இட்லி, பொங்கல் என்னென்னமோ இருக்குது, சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டின் செலவுக்கு ஏற்ற வருமானம் நமக்கு வருகிறதா சிந்திப்பார். 80 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், 100 ரூபா வருமானம் நமக்கு வருதுன்னா 80 ரூபாயை செலவழிக்கணும்பார், தப்பு ஒன்றும் இல்லைம்பார். ஆக அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருப்பவர்களிடம்தான் வாட் இஸ் வெல்த், வெல்த் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்னன்னு கேட்டால் தெரியும். அதாவது வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இதுதான் இந்த காலம், இந்த வயசு, இதற்குள் நாம் சம்பாதித்து விடுவோம், நமக்கு போதுங்கிற அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணி விடுவோம் அங்கிற எண்ணம் முதலில் வரணும். அதை இலக்கு இல்லாமல் நாம் பயணம் பண்ண முடியாது. வாசலை விட்டு வெளியே வந்துட்டோம், எந்த ஊருக்கு போகணுங்கிற இலக்கு தெரிஞ்சால் தானே அது பஸ்ஸாக ட்ரெயினாக ஊருக்கு கிளம்ப முடியும். எனவே முதலில் செல்வம் என்றால் என்ன என்ற இலக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே.